எல்லாமே அந்த காலம். அந்த 7 நாட்கள் எப்படி இருந்தது தெரியுமா? சம்சாரம் அது மின்சாரம் எப்படி இருந்தது தெரியுமா? இன்னைக்கு படம் எப்படி இருக்குன்றது தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. சம்சாரமே எப்படி இருக்குன்னு தெரியாம அவே முழிச்சுக்கிட்டு. ஒரு சினிமா கண்ணுக்கு கண்ணாக ஒரு பெண்ணை காதலிக்க வேண்டும் அப்படிதானே சொல்லணும். கண்மணி கத்தீஜா ரெண்டையுமே காதலிங்க அப்படின்னு சொல்லுது. மக்கள் செல்வன் சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம மக்கு பயல்களும் ஃபாலோ பண்ணிட்டு என்ன அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா நடுவர்களே? அதுல ஒரு அம்மா இன்டர்வியூல கேட்டில நான் வந்து கோயில் கட்டலாம்னு இருக்கேன், அப்புறம் ஆசிரம் கட்டலாம்னு இருக்கேன், கீழே நோத்தேன் முதல்ல சேலையை கட்டுமா. உங்களுக்குன்னே எழுதின மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவர் முத்தண்ணன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு. உனக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சுமா, உன் ஜிபே எடுத்து பாரு. ஓ மகசியா ஓஹோ மகசியா நாக்கு முக நாக ஓ சகலாக ஓ ரண்டகா இலாகி ஆகியா நோ ஓ. அந்த பிள்ளை டோனை மாத்திலாம் பாடல, அந்த பிள்ளை டோனே ஒரிஜினல் டோனே அதான். இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் எப்படி இருக்காங்க? மூஞ்சில ஒரு வெட்டு இருக்கணும், வாயில கூலிப்பு இருக்கணும், அப்படியே போலீஸ்ல 2-3 கேஸ் இருக்கணும். அவர் தான் ஹீரோ. கொரோனா லீவ்ல எது லேகியா வரது பாத்தியா? பேய்களெல்லாம் அசிங்கப்படுத்தி பிடிச்சுங்க. உண்மையிலே பேயெல்லாம் அசிங்கப்படுத்தி பிடிச்சு. ஒரு காலத்துல பேய்க்கு இருந்த மரியாதை போயிடுச்சுங்க. இன்னைக்கு பேயை காமெடியா காட்டுறது கூட பரவாயில்லைங்க. சந்திரமுகி படத்துல பேய் எப்படி இருந்துச்சு, அது பேய் இல்லை ஃபிகர் அப்படிங்கிறாங்க. நைட் ஆயிடுச்சுன்னா பேய் ஞாபகத்துல ரெஸ்ட் ரூம் போறது கூட திடீர்னு ஓடிட்டு திடீர்னு ஓடி வருவோம். இப்பெல்லாம் ஓஜோ போர்டோட உட்காந்துருக்காங்க. வரியா? நீ சொல்ற பார்த்தா ஓடுனது நீ தான் போல தெரியுது மாமா. அன்னை தமிழையும் அவையோரையும் அழகிய மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே, ஒரு அருமையான காலேஜில் அழகான ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அழகான ஒரு தலைப்பு கொடுத்து எங்களெல்லாம் பேச கூப்பிட்டுருக்கீங்க. ராஜ்மோகன் அண்ணனுக்கு ஒரு முறை கைத்தட்டு கொடுத்துருங்க ப்ளீஸ். ரொம்ப அழகாக பேசினாங்க. ஆனால் என்ன இன்னும் 1980களை விட்டே வெளியில் வரலன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் நடுவர்களே. எல்லாமே அந்த காலம். அந்த 7 நாட்கள் எப்படி இருந்தது தெரியுமா? சம்சாரம் அது மின்சாரம் எப்படி இருந்தது தெரியுமா? இன்னைக்கு படம் எப்படி இருக்குன்றது தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. சம்சாரமே எப்படி இருக்குன்னு தெரியாம அவே முழிச்சுக்கிட்டு. நடுவர்களே, வழக்கு எண் 18/9 அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து ஒரு புத்தி சுவாதனையற்ற ஒரு குழந்தையை கண்டுபிடித்தார்கள், எத்தனை பெருமை அப்படின்னாங்க. ஆனா அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களை பார்த்து பயல்கள்லாம் பைத்தியம் பிடிச்சி போய் திரியிறாங்களே, இதுதானே நாங்கள் வருத்தப்படுற ஒரு விஷயமா இருக்கு நடுவர்களே. இதை கேட்டுதான் நிறைய பேர் பைத்தியம் பிடிக்க போறாங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, கடைசி விவசாயினுடைய படம் வந்துட்டு தேசிய விருது வாங்கினது பெருமைக்குரிய விஷயம். ஆனால் ப்ரொடியூசர் மண்டையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க நடுவர்களே? அதுவும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை யார் சொல்றாங்களோ அவங்கள தூக்கி போட்டு மிதின அண்ணனே சொன்னா என்ன சார் இதெல்லாம்? நீங்களே இப்படி எடுத்து கொடுத்தா நாங்கெல்லாம் எங்கிட்டு போகிறது? உண்மையிலே நடுவர் அவர்களே, 2000 ரீல்ஸ் உட்காந்து பார்க்கும்போது வராத தூக்கம் புக்கை திறந்த 2வது நிமிஷத்தில் வரும் பாருங்க. சரி, அந்த தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கழுத 4 வரியை படிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சா மண்டையில் ஒரு பாட்டு வரும். படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. இல்லை, இந்த பாட்டு பசங்க மனசுல எவ்வளோ பதிஞ்சிருக்குன்னு நான் சொல்லிட்டு மாட்டவர்களே. ஒரு வரியை தான் நான் பாடுவேன், மீதி அவங்களே பாடிடுவாங்க. நாங்கள் அப்பாக்கா செல்பி அடிப்போம், SMS சைட் அடிப்போம், வெட்டி பையனு பேர் எடுப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம். இந்த வயசு போனா அழக ரசிக்கலன்னா அவன் தான் மனுஷன் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லியே வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் நம்மளை எல்லாம் ஆக்கிட்டு இருக்குது தலைவா. இது தெரியாமல் நம்மளும் கூட சேர்ந்து கோரஸ் பாடிக்கிட்டு இருக்கிறோமே. இந்த பாட்டுக்கு அடுத்த வரை உடனே வாயை ஒருத்தன் தீட்டி வைக்கிற ஐடியா. இதிலே சொல்லதிகாரத்தில் 3ஆவது திருக்குறள் சொல்லுங்க, இந்த ஒரு சின்ன வேலை இருக்குன்னு ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்படி மாறி சென்னைசிய காதல் கோட்டை படத்தை நாங்களாம் ரசிச்சு தான் பார்த்தோம். பார்த்த பிறகு நம்ம பையன்களும் அதே மாதிரி பார்க்காம நம்மளும் காதலிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காதலிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி பயல்களை ஃபேக் ஐடி பசங்களே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் எங்கிட்ட போய் சொல்றது? உண்மையிலே இந்த சினிமா வந்ததுக்கு பிறகு சினிமா தாங்க இந்த பாய் பெஸ்டின்னு ஒரு இனத்தை உருவாக்குனதே சினிமா தான். இந்த சினிமா எதை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு எங்களுக்கு நடுவர்களே? இதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குங்க. உண்மையிலே ஒரு சினிமா அப்படின்றது என்ன சொல்லணும்? ஒரு சினிமா கண்ணுக்கு கண்ணாக ஒரு பெண்ணை காதலிக்க வேண்டும் அப்படி தானே சொல்லணும். கண்மணி கத்தீஜா ரெண்டையுமே காதலிங்க அப்படின்னு சொல்லுது. மக்கள் செல்வன் சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம மக்கு பயல்களும் ஃபாலோ பண்ணிட்டு என்ன அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா நடுவர்களே? அதுல ஒரு அம்மா இன்டர்வியூல கேட்டில நான் வந்து கோயில் கட்டலாம்னு இருக்கேன், அப்புறம் ஆசிரம் கட்டலாம்னு இருக்கேன், கீழே நோத்தேன் முதல்ல சேலையை கட்டுமா.
அதாவது மூல பேசிக்கான விஷயத்தை ப்ராப்ளத்தை தீர்த்து வைங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் சேர்ந்து திருமணம் முடிக்கிறது ஏதோ 6 ஆஸ்கர் விருது வாங்கினதுக்கு சமன்ற மாதிரி எடுத்து வச்சுறாங்க. அதை நம்ம பயிலுங்களையும் பார்த்துட்டு படக்குன்னு கட்டுறா தாலியன்னு அவங்களும் கட்டி போடுறாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு காலையில் பால் பாக்கெட் வாங்கணும், மாவு பாக்கெட் வாங்கணும், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கணும், பிள்ளைக்கு பேம்பஸ் வாங்கணும், ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கணும், லோன் வாங்கணும், லோன் படணும்டா. இத்தனைக்கு நீ உன் மைண்ட் செட்டை ரெடி பண்ணிக்கூடான்னு ஒரு டைரக்டர் சொல்லியிருந்தாருனா, ஒரு படத்தை எடுத்திருந்தாருனா, நம்ம பயலுக்கு ஒயின்ஸாப்பா கதறிக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்களே நடுவர்களே. அது மாதிரி எடுக்கலன்றதானங்க எங்களுடைய வருத்தமா இருக்கு. ஒரு பாட்டெலாம் திருச்சியிலிருந்து சென்னை வரையும் கேட்டுக்கிட்டு வரீங்க, அடுத்த வரி வரவே மாட்டேங்குது. டச்சக்கு டச்சக்கு டச்சக்குன்னு விழுப்புரம் வந்துருச்சு, கடைசி வரைக்கும் வரியே வரல மேடம். வேறு எப்படி ரசிக்கிறீங்க பாருங்க. சரி, வீட்டு பிரச்சனையை தான் பேசல, பாட்டையாவது ஒழுங்கா கொடுத்தாங்களா? அண்ணன் சொன்ன மாதிரி அந்த காலத்துல பாட்டுலாம் அழகா இருந்தது நடுவர்களே. உங்களுக்குன்னே எழுதின மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவர் முத்தண்ணன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு. உனக்கு 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சுமா, உன் ஜிபே எடுத்து பாரு. இப்படி ஸ்பாட்ல வாங்கிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அப்படி இருக்கா? நான் ஒரு பாட்டு பாடுறேன், ஒரு தமிழ் பாடலை பாட போகிறேன். அந்த தமிழ் பாடலுக்கான அர்த்தத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஓ மகசியா ஓஹோ மகசியா நாக்கு முக நாக ஓ ஷகலாக ஓ ரண்டகா இலாகி ஆகியா நோ ஓ. அந்த பிள்ளை டோனை மாத்திலாம் பாடல, அந்த பிள்ளை டோனே ஒரிஜினல் டோனே அதான். நீங்க என்னமோ பாரு எவ்வளவு கிண்டல் பண்ணி பாடுது, குரலே கிண்டல் பண்ற குரல் தான். இந்த தமிழ் பாடலில் இருக்கக்கூடிய தமிழ் அர்த்தம் என்று என்னவென்று தெரிகிறதா? இந்த தமிழ் பாடல் தமிழ் படம் என்கின்ற படத்தில் இடம்பெற்ற பாடல். இதை நாங்க புரிஞ்சு எங்களுடைய சிந்தையை தெளிய வச்சு கிழிஞ்சது போ. அப்படிதான் இருக்கு. உண்மையிலே எங்க 2வது பாப்பா, உண்மையிலே இப்போ சொல்றேன், நான் அந்த ஸ்கூல் கூட போவேன், இந்த பாட்டு வந்தோன்னு அப்படி சிரிக்க எதுக்குன்னே தெரியாது. அதே பாட்டு வந்துருச்சுமா முத்ரா அப்படின்னும், அப்படி ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதில் ஏதாவது ஒன்று போட்டு கேட்க முடியுதா? சரி, பாட்டு தான் அப்படி இருக்கு. இந்த சினிமா உண்மையை சொல்லி கொடுக்குதா? உண்மையை சொல்லி கொடுக்குதா நடுவர்களே? 1 ரூபா பென்சில் மாதிரி ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ அடிப்பாரு பாருங்க, 1000 பேர் அவங்க ஆந்திரா பார்டர்ல போய் விடுவாங்க. அதாவது பரவாயில்ல, அவனுக்கு அடியே படாது, துப்பாக்கியை வச்சு சுடுவாங்க, அவன் சாகவே மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்து விட்டு நம்ம வயவுல என்ன பண்றது, ஜிம்முக்கு போய் அப்படியே ஆம்ஸை கொஞ்சம் ஏற்றி ஷோல்டரை கீழே ஒரு குட்டி கிளி எட்டி பார்த்தோன்னே வாடா சண்டைக்கு போகலாம் அப்படின்னு அவங்களும் போகிறது. போய் சண்டைக்கு நிற்கும் போது தான் எதிர்த்தாப்பில் இருக்க செவ்வியை சேர்த்து சப்புன்னு ஒன்று இருக்கும்போது அப்போ தான் குருவி காதுக்குள்ளே ரிங்குன்னு சுற்றும். பேசாமல் வீட்டிலே படுத்திருந்துருக்கலான்னு அப்போ தான் அந்த பள்ளிகளுக்கு தோட ஆரம்பிக்கும். இத்தனையும் பண்ணிவிட்டு இந்த சினிமா எங்களை செதுக்கத்தான் செய்கிறது அப்படின்னு மனசாட்சி இல்லாமல் நான்லாம் பேச மாட்டேன் நடுவர்கள். உண்மையிலே அதாவது அடித்து விழுந்தா கூட பரவாயில்ல, அந்த மாப்பிள்ளை படத்தில் ரஜினி இப்படின்னு எப்படி எப்படி பதில் சரி ஆனால் அம்பட்டி பார்த்துக்கு எந்திரிச்சு போகிறேன், இப்படி முறைச்ச எப்படி நான் அவங்க தான் முறைக்கிறான்னு உங்கள் பக்கம் வந்தேன். உண்மையிலே நடுவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஹீரோக்களினுடைய படங்களை ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க போய் பார்க்க முடியுமா? பார்த்துட்டு திரும்பி வர முடியுமா? பரலோகத்துக்கு தான் பார்சல் ஆக முடியும். ஏன்னா படம் முழுக்கிட்டு சுடு 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 வெடி 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 டம்மு டும்மு டம்மு டும்முன்னு ஒரே இறைச்சல் சத்தமாக இருக்கே தவிர அதுக்குள்ளே கதை என்ன இருக்குது? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நம்ம காலையில் எந்திரிக்கும் போது AK-47 எந்திரிக்க போகிறோமா? இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி 4 நாட்டு வெடிகுண்டை வதக்கி சாப்பிட போகிறோமா? கிடையாது. இல்லை, ஏன் ரியாலிட்டியை படமாக எடுத்தால் என்ன தப்பு? ஏன் ரியாலிட்டியை படமாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கற்பனை உலகத்திலே எங்களை வாழ விடுறீங்களே, ரியாலிட்டியை எப்போ சொல்லுவீங்கன்றது தானேங்க எங்களுடைய கேள்வியாக இருக்குது. உண்மையிலே நடுவரவர்களே, இந்த சினிமா வந்ததுக்கப்புறம் நம்ம சோதனை ஆனமோ இல்லையோ, நம்மளாம் கஷ்டப்பட்டமோ இல்லையோ, உண்மையிலே இந்த சினிமா வந்து பேய்களெல்லாம் அசிங்கப்படுத்தி பிடிச்சுங்க. உண்மையிலே பேயெல்லாம் அசிங்கப்படுத்தி பிடிச்சி. ஒரு காலத்தில் பேய்க்கு இருந்த மரியாதை போயிடுச்சுங்க. இன்னைக்கு பேயை காமெடியாக காட்டுறது கூட பரவாயில்லைங்க. சந்திரமுகி படத்தில் பேய் எப்படி இருந்துச்சு, அது பேய் இல்லை ஃபிகர் அப்படிங்கிறாங்க. இந்த நிலைமையில போயிட்டு இருந்தா பேய்க்கான மரியாதை என்னாச்சு? முன்னாடியெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் நைட் ஆயிடுச்சுன்னா பேய் ஞாபகத்தில் ரெஸ்ட் ரூம் போகிறது கூட திடீர்னு ஓடி வருவோம். இப்பெல்லாம் ஓஜோ போர்டோட உட்காந்துருக்காங்க. வரியா? நீ சொல்ற பார்த்தா ஓடுனது நீ தான் போல தெரியுது மாமா. ஏன்னா அந்த லைவ்ல சொல்லிச்சு பாத்தீங்களா, தெரியுது. அதெல்லாம் பல நாள் ஓடி இருக்கதானே நடுவரில் செஞ்சிருக்கோம் ஹாஸ்டல்ல. இப்போ ஓஜோ போட வச்சுட்டு கூப்பிடுறாங்க, வரியா என்னோட ரூம்மேட்டை தங்கிக்கிறதுக்கு வரியான்னு பேயை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, பேய்க்கு தான் அந்த நிலைமை அப்படின்னா கடவுளையும் விட்டு வைக்கலங்க இந்த சினிமா. என்னெல்லாம் கிராமத்தில் எங்கள் அம்மா ஏமாத்தான் அந்த வரா போகக்கூடாது, 7 மணிக்கு மேலாம் பயன்படுத்துவாங்க. பேய் இருக்குது, ஒழுங்காக சாப்பிடு, இல்லாட்டி பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு உடனே சாப்பிடுவாங்க. ஒழுங்காக சாப்பிடு, பேய்கிட்ட பிடிச்சி ரொம்ப அழுகுறான். ஏன்டா முதல்ல பேயை காமி, அப்போ தான் சாப்பிடுவேன் வர சொல்லுமா. ஆனால் அந்த படமெல்லாம் எடுத்து அது மேலே பயமே போயிடுச்சு. கிராமத்தில் நிறைய மூட பழக்கம். ரெட்டை வாழை பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை பிறக்கும், இப்படி கை போட்டு வளர மாட்டேனான்றது,
இடி விழுந்தால் அந்த சாணத்தில் பசுஞ்சாணத்தில் வந்து அந்த இது கிடக்குமா தங்கது. எங்கள் அம்மாலாம் ஒவ்வொரு சாணமாக அனுப்பிவிட்டு 6 மணி ஃபுல்லாக எனக்கு இதுதான் வேலை சொன்னேன். எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, அதுக்காக சொன்னேன். சரி, பேய் பற்றின பயத்தை போக்குனது கூட பரவாயில்ல. தப்பு பண்ணால் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க கண்டிக்கிறானாலே மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு துளியூண்டு பயம் இருந்துச்சு. அதையும் போக்கிவிட்டாங்களே. ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு பாருங்க, நேற்று நைட்டு கனவுல கடவுளோட மடியில் பேய் ஒன்று படுத்திருக்கதை பார்த்தேன். அந்த பாட்டை கேட்டுட்டு சாமி தலையில் வச்சுட்டாரு. என்ன கொடுமை சிரவணன் இது, என்னையும் இவனுக்கு எப்படி பண்ணி வச்சிருக்கானுங்களே, கடவுளே வருத்தப்படுற மாதிரி சினிமா எடுத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்து நாங்கள் எங்கே செதுக்கிக்கிறதுன்னு தெரியல நடுவர்களே. உண்மையிலே நடுவர்களே, ஹீரோக்களை எப்படி காட்டணும்? ஒரு ஹீரோன்றவன் வீட்டுக்கு சம்பாதிச்சு போட்டு அழகா சமத்தா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அப்படி குடும்ப பையனா சமத்தா இருக்கிற பையனை தானே ஹீரோவை காட்டணும். இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் எப்படி இருக்காங்க? மூஞ்சில ஒரு வெட்டு இருக்கணும், வாயில கூலிப்பு இருக்கணும், அப்படியே போலீஸ்ல 2-3 கேஸ் இருக்கணும், அவர் தான் ஹீரோ. கொரோனா லீவ்ல லேகியா வரது பாத்தியா? ஒரு சாயல் சின்னதாக வந்துட்டு போகுது, அதுக்காக சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ஹீரோ இருக்கணும்னு காட்டி நம்ம பிள்ளைங்க மனசுலையும் ரகட் பையா இருந்தால் தான் நல்லா இருக்கும் போல லைஃப் அப்படின்னு காட்டிக்கிட்டதுக்கு பிறகு 60 துண்டுகளாக விட்டி ஃப்ரிட்ஜில் அடைத்த கணவர் அப்படின்னு நியூஸ் வருதுன்னு சொன்னா சமத்து பசங்களெல்லாம் நம்ம வேணான்னு சொல்கிறதுக்கு தான் காரணம் இதுதாங்க. தயவு செஞ்சு சமத்து பசங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, இந்த சினிமா சொல்கிறத கேட்காதீங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, இந்த சினிமா வந்து மாணவர்களுக்கு எப்படி தெரியுமா காட்டுது? ஒரு வாத்தியாரை எதிர்த்து பேசணும், ஒரு வாத்தியாரை கேலி கிண்டல் பண்ணணும். அப்படி கேலி கிண்டல் பண்ணிட்டோம்னா 10 பசங்க வேற லெவல்ல கெத்துறா, நீ கெத்துறான்னு சொல்லியே அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணணும்னு வாழ்க்கையில வெறும் வெத்துகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு நடுவர்களே. நிறைவா இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிகரெட் குடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படத்தையே வந்து வேணான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய மாஸ் ஹீரோ படம், ஒரு மாஸ் டைரக்டர், அந்த மாஸ் ஹீரோடைய மாஸ் டைரக்டர் எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர். அவருடைய படத்தில் வர்ற பாட்டு 10வது பாட்டில் நான் குடிக்கிறதுக்கு, அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்கிறதுக்கு அப்படின்னு படம் முழுக்க சிகரெட்டு தண்ணின்னு காட்டிட்டு, அப்படியே அந்த படம் முழுக்க நீங்கள் இதை காட்டாமல் ஒரு மாறுதலுக்கு அப்படியே நம்ம தலைவர் தளபதி சிகரெட் எடுத்து வாயில் வைக்கும் பொழுது அதை வாயில் வைக்காம அப்படி கீழே தூக்கி போட்டுட்டு ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் நண்பான தளபதி ஒரு வார்த்தை சொல்லட்டுமே. இங்க இருக்கக்கூடிய கோடி ரசிகர்கள் ஒரு 100 ரசிகர்கள் மாறினாங்க அப்படின்னா அதுதானே மாற்றம். அப்படி ஒரு மாற்றத்தை இந்த தமிழ் சினிமா எங்களுக்கு கொடுத்துருக்கா. அப்படி ஒரு நாள் ஒரு வேலை ஒரு வாய்ப்பா கொடுத்தது அப்படின்னா அன்னைக்கு இந்த தமிழ் சினிமா எங்களை செதுக்குகிறதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அது வரைக்கும் இந்த தமிழ் சினிமா எங்களை சிதைத்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை பார்த்தீங்களா? ஒரு பெரிய ஹீரோ வந்து நல்ல விஷயத்தை சொன்னாது சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பயந்துக்கிட்டே இருந்தோம் எப்படி பேசுகிறாங்கன்னு. ஆனால் அருமையாக அவர் அந்த அன்னைக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக பேசியிருக்கோ அதே மாதிரி நர்மதா அவர்களும் ரொம்ப அழகாக உங்களுடைய கைதட்டெலாம் நிறையா வாங்கிட்டாங்க. பூரா பாட்டை பூரா என்ன பார்த்தீங்களா? ஒரு பாட்டு கேட்குற மாதிரி இருக்கா சார்? சும்மா வேணா வாய் முணுத்துட்டு போகிறேன், அழுங்குற குலுங்குற ஏன் நாகப்பட்டினம் ரோட்டில் போனியா அப்படின்றான். அப்படின்னா அதை வச்சு தான் வரேன். அழகாக அந்த காலத்தில் ஔவையார் பாட்டை ஆத்திச்சூடி அறஞ்செய்ய விரும்பு. எல்லாருக்கும் புரியுதுல? இவன் ரீமிக்ஸில் தரஞ்சு ஆத்திச்சூடி அறம் செய்ய சட்டையை கிழிச்சு புழுதியில் உருண்டு குளுக்கோஸ் சேர்த்துட்டு படுத்திருக்கான். சொல்லிட்டோம்லங்க, அழகாக சொல்லியாச்சு. அப்புறம் என்னங்க புதுசாக சொல்லுங்க? அப்போ இருந்தே பாட்டு முன்னாடி என்ன சொல்லியிருக்கான் அவங்க சொன்னதான், அதுதான் அதுக்குத்தான், உடனே இதுதான் இதுக்குத்தான். படம் 3 மணி நேரமும் எதுதான் எதுக்குத்தான்டே தெரியல. அப்புறம் இன்னொரு பாட்டு, அது பாக்கியராஜ் சார் படத்தில் ஒரு மணிக்கு, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற குயில். உடனே இவர் உன்னை பற்றி நான் ஒன்றும் நினைக்கலை. இதை எழுதுறதுக்கு ஒரு கவிஞர் வந்திருக்கார் பாருங்க கடைசி வரைக்கும். அப்படி நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. எதாவது ஒன்று சொன்னால் எப்படி சார் பொருளே இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. ரஜினி எந்திரனா இருக்கலாம், கமல் இந்தியனா இருக்கலாம், விஜய் தமிழனா இருக்கலாம், அஜித் சிட்டிசனா இருக்கலாம், சூர்யா அயனா இருக்கலாம், ஏன் சிம்பு கூட வல்லவனா இருக்கலாம். எல்லோரும் உங்களை மாதிரி நல்லவனா இருக்க முடியாது. உங்க ஜிபே எடுத்து பாருங்க, 500 வந்து விழுந்திருக்கும்.